ஹாய் கைஸ், இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பல்சர் 150 தான் ரிவ்யூ பார்க்க போகிறோம். நம்ம பையன் வந்து வண்டி வாங்கியிருக்கான், ஒரு 1 வீக் ஆச்சு. ஸோ இதோட ப்ரைஸு அப்புறம் இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் வந்து தெளிவாக வீடியோவில் சொல்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இல்லை ரிவ்யூக்குள்ளே போகலாம். ஹலோ கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பல்சர் 150 பைக்கை பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த பைக்கோட ப்ரைஸ். ஸோ ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 1,36,000 ருபீஸ் வருது. 1,36,000. இதில் வந்து 2 வேரியன்ட் இருக்குது. என்னென்னா ஒன்றில் வந்து அனலாக் ப்ளஸ் டிஜிட்டல் செமி டிஜிட்டல் மாதிரி வரும். அது வந்து நம்ம ஓஜி பைக் எப்படி இருக்குமோ அதே தான். இன்னொன்று வந்து ஃபுல்லி டிஜிட்டல் இருக்குது. ஸோ இதுக்கு ஒரு 4,000 வித்தியாசம் தான். ஃபுல்லி டிஜிட்டல் டிஸ்பிளே போயிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 1,40,000 41,000 வரும். ஸோ ஷோரூம்க்கு ஏற்ற மாதிரி மாறும். ஒரு 5,000 டிஃப்ரென்ஸ் வரும். 4,000 5,000 டிஃப்ரென்ஸ் வரும். டிம் பிரைட் பண்ணு. ஓகே, அப்புறம் இண்டிகேட்டர்ஸு அந்த பக்கம் ஓகே, ஆஃப் பண்ணிட்டேன். கைஸ், இப்போ ஹெட்லைட் பார்த்துருப்பீங்க. இது வந்து ஒரு ஹாலஜன் பல்ப் தான். இது வந்து 35 வாட் பல்ப்பு. ஸோ உங்களுக்கு வந்து நல்லா ஓரளவுக்கு நீட்டாகவே இருக்குதுன்னு சொல்லலாம். நார்மல் கமிட்மெண்ட்டுக்கு இது கண்டிப்பாக செட் ஆகும். டூரிங் போகிற மாதிரி இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த லைட் பத்தாது, நீங்கள் ஆல்டர்னேட்டாக சேஞ்ச் பண்ணிக்கங்க. இண்டிகேட்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஹாலஜனில் தான் கொடுக்குறாங்க, இது எல்இடியில் வராது. ஸோ எப்படி நம்ம பழைய பல்சர் இருந்துச்சோ அதே தான். அப்புறம் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு மக்கடு, ரொம்ப குவாலிட்டின்னு சொல்ல முடியாது, அவ்வளோக்கு ஒரு டீசெண்டான குவாலிட்டியில் தான் மக்கடு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி தான் இருக்கும் ஃப்ரண்ட் செட்டை பொறுத்த வரைக்கும். அந்த 2 சைட் மிரர்ஸ் பார்க்குறதுக்கு நல்லா நீட்டாக இருக்குது. இன்னும் அந்த பழைய பல்சர், அந்த ஓஜி பல்சரோட இந்த இது அப்படியே இன்னும் மெயின்டைன் பண்ணுறாங்க. இது உண்மையுமே எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ நமக்கெல்லாம் பல்சர் பைக் வந்து ஒரு லெஜண்ட் பைக் மாதிரி. ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு அதனால் இந்த வண்டி ரொம்ப பிடிச்சிருக்கு. மற்றதுக்கு பிளாக் கலரில் இருக்கிறங்காட்டி உங்களுக்கு வந்து பார்க்குறதுக்கே நல்லா டீசெண்டாக ஜென்யூனாக வண்டி பார்க்குறதுக்கு ஒரு நீட்டாக ஒரு நல்ல ஒரு ப்ரெசன்ஸ் கொடுக்குது. ஸோ கண்டிப்பாக ஹெட்லைட் பொறுத்த வரைக்கும் இப்படி தான் இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நட்டு ஸ்க்ரூலாம் போட்டுருக்காங்க. பஜாஜ் எம்பளம் இங்கே இருக்குது. ஒரு ரப்பர் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. சேம் எப்படி நம்ம பழைய பல்சர் இருந்துச்சோ அதே மாதிரி தான் இருக்குது. இன்ஜின் பொறுத்த வரைக்கும் 14 bhp at 8,500 rpm. டார்க் பொறுத்த வரைக்கும் 13.25 Nm டார்க் at 6,500 rpm. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டிடிஎஸ்ஐ டிஜிட்டல் ட்வின் ஸ்பார்க் இன்ஜின். ஸோ இதில் வந்து 2 ஸ்பார்க் ப்ளக் யூஸ் பண்ணியிருப்பாங்க. 2 வால்வ் இருக்கும், இன்லெட் வால்வ் எக்ஸாஸ்ட் வால்வ் 2 வால்வ் இருக்குது. அப்புறம் 2 ஸ்பார்க் ப்ளக்கும் இருக்குது. இப்படி 2 பக்கம் மாதிரி வச்சுருப்பாங்க. அது எதுக்காக கொடுக்குறாங்கன்னா, இப்போது நம்ம ஏர்ஃபியூல் மிக்சர் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வரும். ஸோ இன்ஜினில் வந்து கம்பஷன் நடக்கும். ஸோ சக்ஷன், கம்ப்ரஷன், பவர், எக்ஸாஸ்ட், இதுதான் அந்த 4 ஸ்ட்ரோக்குங்கிறது. அந்த பவர் ஸ்ட்ரோக்கில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃபியூல் வந்து பேர்ன் ஆகணும். உள்ளுக்குள்ளே இருக்கிற ஏர்ஃபியூல் மிக்சர் வந்து கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக பேர்ன் ஆகணும். அன்பர்ன்டு கேஸே வெளியே வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்டுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா டிடிஎஸ்ஐ கொடுக்குறாங்க. அது வந்து கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக பேர்ன் பண்ணிடும் ஏர்ஃபியூல் மிக்சர் இன்ஜினுக்குள்ளே. அப்புறம் எக்ஸாஸ்ட்டில் வரப்போ வெறும் அந்த பேர்ன்டு கேஸ் மட்டும்தான் வரும். ஸோ இது வந்து உண்மையிலுமே ஒரு நல்ல விஷயம். பஜாஜில் எனக்கு ரொம்ப பிடிச்சது தான். 2 ஸ்பார்க்கில் கொடுக்குறங்காட்டி கம்ப்ளீட்டாக பேர்ன் பண்ணிடுது. அது ஒரு நல்ல விஷயமா இருக்குது. ஸோ இப்படியெல்லாம் பார்க்குறப்ப வண்டி வந்து உங்களுக்கு வந்து நல்லா ஒரு பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும், ப்ளஸ் நல்லா ஒரு மைலேஜ் கிடைக்கும். இந்த அன்பர்ன்டு கேஸ் நல்லா வராமல் இருக்கிறனால ஸோ நல்லா உங்களுக்கு ஒரு மைலேஜ் இதில் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ இது வந்து ஒரு 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் தான் இருக்குது. இதில் வந்து ஸ்லிப்பர் கிளச் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. ஒரு நார்மல் கமிட்மெண்ட்டு நீங்கள் இப்போ டிஸ்கவர், யூனிகான், ஸோ இதெல்லாம் வந்து ஒரே ரேஞ்சில் வரும். ஸோ யூனிகானும் பல்சர் 150 கிட்டத்தட்ட ஒரே ரேஞ்சில் தான் வரும். இதெல்லாம் வந்து நார்மல் கமிட்மெண்ட்டுக்கு தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த வெஹிக்கிள். இது வந்து டூரிங்க்கு அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இது வந்து டிசைன் பண்ணல. ஒரு நார்மல் கமிட்மெண்ட், டெய்லியும் ஆஃபீஸ் போயிட்டு வரணும், அப்புறம் டெய்லியும் இப்போ ஏதாவது பேங்க்கில் ஒர்க் பண்ணுறீங்க, இந்த லோன் ஆஃபீஸர்ஸ் சம்திங் அந்த மாதிரிலாம் ஒர்க் பண்ணுறீங்க இல்லையா, எல்ஐசி ஏஜென்ட்ஸ் அந்த மாதிரி அடிக்கடி நீங்கள் வெளியில் மார்க்கெட்டிங்கில் இருக்கீங்கன்னா இந்த பல்சர் 150 வந்து உங்களுக்கு வந்து ஒரு பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். நான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம நிறைய பார்த்துருக்கோம், நிறைய பசங்க இந்த பேங்க்கில் இருக்கிறவங்க நிறைய பேர் ஓட்டுவாங்க. காரணம் வந்து பார்த்திங்கன்னா வண்டி லுக்காகவும் நல்லாயிருக்கும். அது நம்ம கமிட்மெண்ட் நல்லா ஊரில் சுற்றிட்டு வரதுக்கு வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்கும். வண்டி ஈஸியாக நம்ம டிராஃபிக்லலாம் ஓட்டலாம். வெயிட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப இல்லை, அதனால் வந்து ஈஸியாக இருக்கும் ஓட்டுறதுக்கு. அதுக்காக தான் நான் சொல்கிறேன். கைஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா டயர்ஸ் பற்றி பார்க்கலாம். டயர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து எம்ஆர்எஃப் ஜாப்பஸ்லாம் கிடைக்கும். இது வந்து ஸ்டாக்லேயே வந்து அந்த டயர் தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க. எம்ஆர்எஃப் அப்படிங்கிறப்போ உங்களுக்கு வந்து லைஃப் டைம் அதிகமாக இருக்கும். அதாவது அது ஒரு 20,000 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் உங்களால் அழகாக ஓட்ட முடியும். ஸோ எம்ஆர்எஃப் வந்து லாங் லைஃப். ஸோ நம்ம அதனால் வந்து நீங்கள் எம்ஆர்எஃப் இந்த வண்டிக்கு எல்லாம் பார்த்திங்கன்னா எம்ஆர்எஃப் தான் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். மிச்சிலின் இந்த மாதிரிலாம் போடாதீங்க, அந்த இது பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் பைக்கு கிடையாது. இது வந்து நார்மல் கமிட்மெண்ட்.
ஸோ எம்ஆர்எஃப் வந்து சூப்பரான ஒரு டயர். அதே டயர் தான் வந்து பார்த்திங்கன்னா ஷோரூம்லேயுமே ஸ்டாக்கில் கொடுக்குறாங்க. ஸோ டிஸ்க்கு ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 260 mm வருது. ஸோ டிஸ்க் வந்து ஒரு நார்மல் சைஸ் தான், பெரிய சைஸ் இல்லை, நார்மல் சைஸ் தான். அதுக்கு வந்து 2 piston calipers கொடுக்குறாங்க. ஸோ பிரேக்கிங் வந்து நான் பிடிச்சி பார்த்தா நல்லா தான் இருக்குது. பட் ரியரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்ரம் தான் வரும். இது வந்து ட்ரம் பிரேக் வேரியண்ட்டு. ஸோ இந்த இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரியரில் வந்து ட்ரம் பிரேக் தான் வரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஏபிஎஸ் ரிங்கு மட்டும் கொடுத்துருப்பாங்க. ஸோ சிங்கிள் சேனல் ஏபிஎஸ்ங்காட்டி ஃப்ரண்ட்டில் மட்டும் தான் ஏபிஎஸ் ஒர்க் ஆகும், ரியர் வந்து ஒர்க் ஆகாது. ஜஸ்ட் ஃபார் ஸ்பீச் சென்சாருக்கோசரம் மட்டும் தான் அந்த ரிங் கொடுத்துருக்காங்க. ரியர் டயரோட சைஸ் பார்க்குறப்போ 100/90 ரேடியஸ் 17 கொடுக்குறாங்க. ஸோ டயர் சைஸ் வந்து இது 100ங்கிறது வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு வித்து இவ்வளோ இருக்கும். ஸோ நல்லா நீட்டாக ஓட்டிக்கலாம். ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 80/100 ரேடியஸ் 17 கொடுக்குறாங்க. ரெண்டுமே சின்ன டயர் தான். நீங்கள் நார்மல் கமிட்மெண்ட்டுக்கு தான் வந்து செட் ஆகும், கார்னரிங் பண்ணுறதுக்கு அதுக்கெல்லாம் செட் ஆகாது. பட் நல்லா நீட்டாகவே இருக்குன்னு சொல்லலாம் டயர் சைஸ் பொறுத்த வரைக்கும். இது வந்து ஒரு டியூப்லெஸ் டயர் தான் கொடுக்குறாங்க. ஸோ பஞ்சர் ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து காற்று இறங்காது. லைட்டாக அந்த காற்று குறையிறது உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் எங்கேயாச்சும் லோக்கல் சைடில் விட்டு நீங்கள் பஞ்சர் பண்ணிக்கலாம். ஸோ டியூப்லெஸ் மேலுமே ஒரு நல்ல விஷயம். கைஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்க்கு பார்க்கலாம். ஸோ ஃபோர்க் பொறுத்த வரைக்கும் நார்மல் டெலஸ்கோபிக் ஃபோர் தான் கொடுக்குறாங்க. 31 mm டயா வருது. ஸோ நல்லா ஒரு கரெக்டான டயா. ஸோ ட்ராவல் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இது வரைக்கும் வரும். ஒரு 30,000 kilometers 25,000 kilometers பார்த்திங்கன்னா இந்த ஒரு 4 coil சீல் வந்து போயிடும். ஸோ லீக் ஆக ஆரம்பிச்சிடும் ஒரு 30,000 kilometerல. அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா மறக்காமல் அந்த 4 coil சீல் வந்து மாற்றிங்க. 4 coilலும் ஃபில் பண்ண சொல்லிடுங்க. இப்போ நம்ம யூஎஸ்டி எல்லாம் யூஸ் பண்ணிங்களா, யூஎஸ்டி ஃபோக்கில் அது கொடுத்தாங்கன்னா நல்லாவே இருந்திருக்காது. அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்டிஃபாக இருக்கும். அது ரேசிங் பைக்கு தான் கரெக்டு. இந்த மாதிரி நார்மல் கமிட்மெண்ட் பைக்கு அது செட் ஆகாது. ஸோ நார்மல் டெலஸ்கோபிக் ஃபோக் தான். இதோட கம்ஃபர்ட் வந்து உண்மையிலுமே சூப்பராக இருக்குது. யூஎஸ்டி ஃபோக்கை விட இது வந்து கம்ஃபர்ட் உண்மையிலுமே சூப்பராகவே இருக்குன்னு சொல்லலாம். அப்படியே ரியர் சைட் பார்த்திங்கன்னா ட்வின் ஷாக் அப்சர்வர் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா ஸ்ப்ரிங் இருக்குது, காயில் ஸ்ப்ரிங் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டு சைடுமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ரிங் இருக்கும். ஸோ டியூவல் ஷாக் அப்சர்வர் தான். நீங்கள் நல்லா ஃபேமிலி ஓரியன்ட் நல்லா இப்போ பின்னாடி லேடிஸ் எல்லாம் உட்காராங்கன்னா கொஞ்சம் வெயிட்டாக இருக்காங்கன்னா கூட இந்த சஸ்பென்ஷன் வந்து நல்லா பார்த்திங்கன்னா நல்லா கம்ஃபர்ட்டாக வச்சுக்கும். ஸோ அது உண்மையிலுமே ஒரு சூப்பரான இருக்குது. யூனிஷாக் வந்து கொடுத்துருந்தாங்க கொஞ்சம் கஷ்டம். இது டியூவல் ஷாக் கொடுக்குறங்காட்டி உண்மையிலுமே அது வந்து கம்ஃபர்ட் வந்து உண்மையிலுமே நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். கைஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல் டேங்க் பார்க்கலாம். பெட்ரோல் டேங்க் கெப்பாசிட்டி வந்து 15 liters கொடுக்குறாங்க. ஸோ மைலேஜ் வந்து அரௌண்ட் உங்களுக்கு வந்து 50லேருந்து 55 வரைக்கும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். லோக்கலில் ஒரு 48 to 50, ஹைவேஸில் ஒரு 52 to 53 அந்த ரேஞ்ச் கிடைக்கும். ஸோ மைலேஜ் வைஸ் பார்க்குறப்போ இது வந்து பக்காவாக இருக்குது. இன்னொன்று என்னென்னா இந்த பெட்ரோல் டேங்க் வந்து பார்த்திங்கன்னா மெட்டலில் கொடுக்குறாங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயம். மெட்டல் வந்து உண்மையிலே நல்லாயிருக்கு. இங்கே இருக்கிற சும்மா ஒரு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக். ஸோ பட் இது வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் மெட்டல். சவுண்டு கேட்குன்னு நினைக்கிறேன். இது வந்து ஒரு மெட்டல் தான். டேங்க் கெப்பாசிட்டி 15 கொடுக்குறங்காட்டி நல்லா ரேஞ்ச் உங்களுக்கு கிடைக்கும். இன்னொன்று என்னென்னா நீங்கள் ஒரு 2 liters வந்து மெயின்டைன் பண்ணிக்க வந்து ஷோரூமில் சஜஸ்ட் பண்ணுறாங்க. பெட்ரோல் வந்து ட்ரை ஆயிடுச்சுன்னா அப்பப்போ வந்து ஏர் லாக் ஆகிக்கும். 15 லிட்டரும் ஃபுல்லாக அடிக்காதீங்க, அது தீ பிடிக்கிற கூட சான்சஸ் இருக்குது. இப்போ சம்மர் டைம் வேறு. ஸோ ஃபுல் டேங்க் அடிக்காதீங்க. ஒரு 10 லிட்டர் 5 லிட்டர் அடிச்சு வச்சுக்கோங்க. எப்பவுமே ட்ரையாகவும் போக விடாதீங்க, ஃபுல்லாகவும் அடிக்காதீங்க. அந்த இன்பிட்வீன்லேயே மெயின்டைன் பண்ணுங்கள். கைஸ் ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ நீங்கள் உட்காந்திங்கன்னா இப்படி தான் பிடிச்சிக்குவீங்க. ஸ்விட்சஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா குவாலிட்டியான ஸ்விட்சஸ் தான். ஸ்விட்சஸில் எந்த குறையும் சொல்ல மாட்டேன். க்ரிப்பும் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குது பிடிச்சிக்கிறதுக்கு. இப்போ கிளச்சும் பார்த்திங்கன்னா லைட்டாக டைட்டாக இருக்குது. பட் அது ஓட்ட கொஞ்சம் நார்மல் ஆகிக்கும். அப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா பிரேக்ஸு. ஸோ பிரேக் லிவரும் பார்த்திங்கன்னா நல்லா குவாலிட்டியாகவும் இருக்குது. இங்கே தான் இன்ஜின் கட் ஆஃப் சென்சார், இன்ஜின் கட் ஆஃப் ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஹெட்லைட் ஆன் ஆஃப் வராது. சின்ஸ் BS4லேருந்தே வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக் ஹெட்லைட் கொடுத்துட்டாங்க. ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். சேம் அந்த பழைய அப்படியே அதே டிசைன் தான். இங்கே ஆர்பிஎம் வந்து இங்கே ஒரு 9,000 RPM வரைக்கும் இங்கே ஏறும். அப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா டிஜிட்டல் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்பீடெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். இங்கே ஓடோ ரேட்டிங்ஸ் இருக்குது. அதுக்கு செட் பண்ணுற ட்ரிப் 1 ட்ரிப் 2 ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கே செட் பண்ணிக்கலாம். செட் அமுத்தி பிடிச்சிங்கன்னா அது 0 ஆகிக்கும். ஸோ நமக்கு தேவையான பேசிக் ஃபீச்சர்ஸ் எல்லாம் இதில் கொடுத்துருக்காங்க. இன்ஜின் வார்னிங், அந்த மால் ஃபங்க்ஷன் லைட்டிங் இருக்குது, RPM லிமிட்டிங் லைட் இருக்குது, ஃபியூலோட ரேஞ்ச் இங்கே காமிக்கும். ஸோ எல்லாமே ஓகே, ஓடோ. ஸோ எல்லாமே நல்லா காட்டும். இங்கேயே நம்ம பார்த்துக்கலாம். ப்ளஸ் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ABSோட உங்களுக்கு இண்டிகேட் வந்துடும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ளூடூத் கனெக்டிவிட்டி அந்த மாதிரி கிடையாது. ப்ளூடூத் வேணும்னா நீங்கள் நெக்ஸ்ட் வேரியண்ட் தான் போகணும். இந்த வேரியண்ட்டில் இது கிடையாது. கைஸ் இன்னொன்று என்னென்னா இந்த வண்டியில் ஒரு சேஃப்டி ஃபீச்சர் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதை நான் எப்படின்னு காமிக்கிறேன். வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, சைட் ஸ்டாண்ட் போட்டிருக்கீங்க, உங்களுக்கு தெரியல.
கிளச்சு பிடிச்சிட்டு கியர் போட்டிங்கன்னா டப்புன்னு வண்டி ஆஃப் ஆயிரும். இப்போ இதே பழைய வண்டியெலாம் பார்த்தீங்கன்னா சைட் ஸ்டாண்ட் போட்டே ஓட்டிகிட்டு போகலாம். பட் இதில் வந்து சைட் ஸ்டாண்ட் போட்டு ஓட்ட முடியாது, இன்ஜின் கட் ஆஃப் ஆயிரும் நீங்கள் சைட் ஸ்டாண்டில் டவுனில் இருக்கிறப்ப. ஸோ இந்த ஃபியூச்சர் வந்து உண்மையுமே ஒரு நல்ல ஃபியூச்சர். எல்லாம் கைஸ் இப்போ ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா பம்பர் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு பம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப பெருசாக இருக்காது, ஒரு நல்லா அழகாக காம்பேக்டாக இருக்கும். ப்ளஸ் இங்கே வந்து பார்த்திங்கன்னா பெல்லி பேன் இருக்குது. இங்கே பெல்லி பேன் இருக்கிறங்காட்டி சேர் அடிக்கிறது அப்புறம் கல் இது அடிக்கிறது அதெல்லாம் உங்களுக்கு அடிக்காது. அது ஒரு நல்ல விஷயம். இங்கே இன்ஜின் வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கும். இப்போ செயினுக்கு வந்து பார்த்திங்கன்னா செயின் கவர் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல விஷயம்தான். இப்போ நார்மலாக செயின் ஓப்பனில் இருந்துச்சுன்னா நிறைய க்ரீஸ் அது இதுன்னு ஒட்டும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லி கவர்டு இருக்கிறங்காட்டி அழுக்கு டஸ்ட்டெல்லாம் போய் பார்த்திங்கன்னா மட்டு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா செயினில் ஒட்டாது. இது ஒரு நல்ல விஷயமா இருக்குது பல்சர் 150ல். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாரி கார்டும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஆல்சோ உங்களுக்கு இங்கே ஒரு ஃபுட் ரெஸ்ட்டு, அங்கே ஒரு ஃபுட் ரெஸ்ட்டு, அப்புறம் ரைடருக்கு ஒரு ஃபுட் ரெஸ்ட்டு, ஆக மொத்தம் 3 ஃபுட் ரெஸ்ட் இருக்குது. ஸோ ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கா ஃபேமிலி பைக்கு, அதனால் அந்த இது கொடுத்துட்றாங்க. ரியலில் பார்த்திங்கன்னா ஒரு மக்காடு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பெருசாக குவாலிட்டி இல்லை, சும்மா நார்மலாக தான் இருக்குது. பட் சேர் அடிக்காமக்காக வந்து இது பார்த்துக்கும். அப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்இடி லைட்டு, இது பிடிச்சி காமிட்டா லைட்டு மட்டும் சும்மா பிரேக் மட்டும் பின்னாடி பிடிக்கிறது தான். கைஸ் லைட்டு கண்டிப்பாக வீடியோவில் தெரியும் உங்களுக்கு. நல்லா ஒரு சூப்பரான லைட்டு, நல்ல த்ரோவும் நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். நீங்கள் லாங்லேருந்து எவ்வளோ தூரத்து வந்து பிரேக் அடித்தாலும் உங்களுக்கு நல்லாவே தெரியும். 10 மீட்டருக்கு வண்டிக்கு பின்னாடி இருந்தீங்கன்னா கூட அங்கே லைட்டாக பிரேக் அடிச்சா நல்லாவே தெரியும். ஸோ விசிபிலிட்டி பொறுத்த வரைக்கும் செம்மையாக இருக்குது. சேம் அந்த பல்சரில் வந்து அந்த ஸ்டெப் மாதிரி வரும் இல்லையா, அதே டெய்ல் லைட். ஸோ உண்மையுமே டெய்ல் லைட் பொறுத்த வரைக்கும் ரொம்ப சூப்பர். பழைய டிசைன் அப்படியே தாங்க இருக்குது, ஒரு சேஞ்சஸும் கிடையாது, அப்படி தான் வச்சுருக்காங்க. இன்ஜினில் மட்டும்தான் சேஞ்சஸ். ஸோ இண்டிகேட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஹாலோஜனில் தான் வருது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிஃப்ளெக்டர் கைஸ். அப்புறம் இன்னொன்னா நமக்கு இதில் பஸர் கொடுக்குறாங்க. ஸோ அதனால் வந்து நல்லா சவுண்டு வரும், டீன் சவுண்டு வரும். இது நல்ல விஷயந்தான். அப்புறம் வந்து 2 இண்டிகேட்டர்ஸும் வந்து ஹாலஜனில் தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகே தான், ஒரு மெயின்டெனன்ஸு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிஃப்ளெக்டர். ஸோ லைட் அடித்தா கூட பின்னாடிக்கிற வண்டி முன்னாடி லைட் அடித்தா கூட இந்த ரிஃப்ளெக்டர் நல்லா ரிஃப்ளெக்ட் பண்ணும். ஸோ முன்னாடி வண்டி போயிட்டுருக்கு நமக்கு சொல்லிக்கும். அப்புறம் எக்ஸாஸ் வந்து பார்த்திங்கன்னா சைட் மவுண்டட் எக்ஸாஸ் தான். அந்த எக்ஸாஸ் கிட்ட ஒரு மேலே ஒரு கார்டு கொடுத்துருக்காங்க, ஒரு ஸ்டீல் கார்டு. ஸோ குழந்தைங்க சப்போஸ் தாண்டுக்கால் போட்டு உட்காரப்போ அவங்க கால் வச்சா கூட கார்டு மேலே தான் வைப்பாங்க, சைலன்ஸில் வைக்க மாட்டாங்க. அப்புறம் சென்டர் ஸ்டாண்டும் ப்ரொவைட் பண்ணுறாங்க, அது ஒரு நல்ல விஷயமா இருக்குது. ஃபுட் பேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா பிரேக்கு வந்து அலுமினியம் பிரேக் கொடுக்குறாங்க, அலுமினியம் பிரேக் பெடல் நல்ல குவாலிட்டியாக கைஸ். சீட் ஹைட் பொறுத்த வரைக்கும் 785 சம்டைம்ஸ் வந்து சீட் ஹைட் வந்து ஒரு நல்ல யூஸ் பண்ணீங்க. அப்பதான் பேட்டரி எல்லா இடத்துலயும் ஓட்ட முடியும். கிடைக்கும். ஒரு 5 ஃபீட் மார்னிங்ல எல்லாம் நீங்க ஸ்டார்ட் பண்றீங்கன்னா கிக்கர் போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சீட்டோட கம்ஃபர்ட்டபிள் வந்து பாத்தீங்கன்னா சீட்டோட கம்ஃபர்ட்டபிள் நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். ஸோ குறை சொல்ற அளவுக்கு அந்த அளவுக்கு ஒன்றும் இல்லை, நல்லா தான் நீட்டாக இருக்குது. ப்ளஸ் இது வந்து ஒரு சிங்கிள் சீட்டாக கொடுக்குறாங்காட்டி உங்களால் வந்து ஒரு 2 பேர் அழகாக உட்காந்துட்டு மேனேஜ் பண்ணி போய்க்கலாம். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அவங்களும் உட்காந்துக்கலாம், இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அவங்களோடையும் உட்காந்துக்கலாம். ஸோ நல்ல ஒரு வெயிட்டான பர்சனாக இருந்தால் கூட நீங்கள் பின்னாடி அழகாக உட்காந்துக்கலாம். ஒரு நல்ல கம்ஃபர்டபுளான சீட் தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்போர்ட்டிவாக இருக்காது, அழகாக ஒரு நார்மல் கமிட்மெண்ட், அழகாக நீட்டாக ட்ரைவ் போயிட்டு வரக்கு தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ரொம்ப ஸ்போர்ட்டிவ் R15 மாதிரி டியூக்கு அந்த மாதிரிலாம் கொஞ்சம் ஸ்டெப் சீட் அந்த மாதிரிலாம் கிடையாது. நல்லா ஒரு ஃப்ளாட்டான சீட், அழகான சீட் தான். ரைடிங் பொசிஷன் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ நீங்கள் ஓட்டுறப்போ இப்படி தான் நீங்கள் பிடிச்சி ஓட்டுவீங்க. ஸோ இப்படி ஓட்டுறப்போ உங்களுக்கு வந்து நல்ல ஒரு கான்ஃபிடென்ட்டான ஒரு ரைடு இதில் கிடைக்கும். ஏன்னா நம்ம வண்டி வந்து கண்ட்ரோல் விட்டே போகாது. ஸோ நல்ல ஒரு கண்ட்ரோல் பொறுத்த வரைக்கும் பல்சர் உண்மையிலும் நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா நான் பர்சனலாக ஓட்டியிருக்கேன், கிட்டத்தட்ட ஒரு 10-15 கிலோமீட்டர் வரைக்கும் ஓட்டியிருக்கேன் பழைய பல்சர்லாம். ஸோ வண்டி வந்து பார்த்திங்கன்னா நம்ம கண்ட்ரோல் விட்டே வெளியில் போகாது. ஸோ நல்லாவே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் ஈஸியாக. கைஸ், நம்ம பையன் வந்து பார்த்திங்கன்னா இதை தான் வண்டி புதுசாக எடுத்திருக்கான். ஒரு 5000 to 10,000 கிலோமீட்டர்ஸ் பையன் ஓட்டுட்டோம். இது வந்து கம்ப்ளீட் ஓனர்ஷிப் ரிவ்யூ வந்து நம்ம வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு பைக்கு நார்மல் ரிவ்யூ தான். ஸோ ஓனர்ஷிப் ரிவ்யூ வந்து ஒரு 6 to 8 months போட்டோம். அப்போ நான் ஃபுல்லாகவே ரிவ்யூ பண்ணுறேன். அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, மறக்காம நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அடுத்த ஒரு நல்ல ஒரு பைக்கோ காரோ வீடியோவில் வந்து உங்களை நான் பார்க்குறேன். பை சொல்லிக்கிறேன்.